எதிர்பார்த்ததை விட பெரும் கூட்டம் வந்திருக்குங்கிறத தாண்டி நடிகர்கள் அரசியலுக்கு வந்தா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் பொருந்தும். எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போறாருன்னா அங்க வர்ற கூட்டத்துக்கும் பொருந்தும். விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால இதை பொதுப்படையா சொல்லக்கூடிய ஒரு ஒரு விமர்சனமா நான் பாக்குறேன். வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும்னா வர்ற கூட்டம் 100% ஓட்டா மாறாது. அதை நம்ம அந்த யதார்த்தத்தை ஒத்துக்கணும். ஆனா வர்ற கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதே அப்படின்னு நீங்க மொத்தமா புறந்தளிட முடியாது. இன்னைக்கு சாட்டர்டே போற ஒரு வீக்கெண்ட் பொலிட்டிஷியனான்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்வி தான், நானும் அதான் கேட்கிறேன். ஓகேவா? ஆனா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிச்சிருக்கதா நான் புரிஞ்சுக்கிறேன். சாட்டர்டே போயிட்டாங்களா, இன்னைக்கு காலையில இருந்து லைவ் எல்லா சேனல்லையும். ஸோ இன்னைக்கு முழுக்க அவர் மீடியா கவர் பண்றாரு. இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் 3 நாளும் கன்ஃபார்ம் டிபேட் இதுதான். 3 நாள்ல இருந்து 4 நாள் வரைக்கும் இது நடக்குதா? அடுத்த 3 நாள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, 67ல எங்க காங்கிரஸை மாத்திட்டு எப்படி ஒரு பெரும் புரட்சியோட அண்ணா வந்தாரோ, 77ல எப்படி எம்ஜிஆர் வந்தாரோ, அதற்கு பிறகு நான் வரலாறு திரும்புகிறத வச்சிருக்காங்க கோட்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அரசியலே ஸ்ட்ராட்டஜியா மாறிடுச்சு. இந்த எலெக்ஷன்ல நமக்கு திமுக தான் எதிரி. ஆனா ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே பாஜக எதிரியா பாக்குறாங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்காரு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க பாஜக எதிர்க்காம இருக்க முடியாது. அப்ப ரெண்டு பேரையும் சேர்ந்து எதிர்க்கணும் அப்படிங்கும்போது ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு ட்ரீட் பண்றதை நமக்கு தோணும். ஸோ அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழகத்துல பிஜேபி எதிர்ப்புக்கும் பெரிய வாக்கு இருக்குல்ல. இன்னொன்று, நீங்க பிஜேபி எதிர்க்காம இருந்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி பி டீம் சொல்லிடுறீங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அண்ணா வணக்கம். வணக்கம். விஜயோட முதல் அரசியல் பிரச்சாரம் திருச்சியில் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு நடந்தது. மீடியாக்களையும் சரி, பெரிய சேனல்லையும் சரி, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்ற ஒரு இது எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இந்த கூட்டம் எப்படி இருந்துச்சு? எதிர்பார்க்கப்பட்ட கூட்டமா? நான் எதிர்பார்த்தேன். ஓகே, கண்டிப்பா ஏன்னா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வராரு. அவரை பார்க்க ஒரு பெரிய கூட்டம் வரும், கண்டிப்பா பெரும் கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் அவர் அங்கிருந்து இங்க சேர்ற இடத்துல இவ்வளவு தூரம் ஒரு பெருங்கூட்டம் அவரை நெருக்கி சேர்றதுக்கு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆகும்னு எதிர்பார்க்கல. கண்டிப்பா ஒரு கூட்ட அலையில தான் வருவாரு, ஒரு பெரிய கூட்டத்து நடுவில் தான் பேச போறாருங்கிறது நான் எதிர்பார்த்தேன். பட் இவ்வளோ இந்த அளவுக்கு இது பண்ணிடுவாங்க, சேரவே 4.5 மணி நேரம் ஆகும்னு எதிர்பார்க்கல. ஸோ கூட்டம் எதிர்பார்த்ததை விட பெரும் கூட்டம் வந்திருக்குங்கிறத தாண்டி இது யூஸ்வலா வர்றது தான். நடிகர்கள் அரசியலுக்கு வந்தா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிறது வர்றதுதான். இது எல்லாருக்கும் பொருந்தும். எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போறாருன்னா அங்க வர்ற கூட்டத்துக்கும் பொருந்தும். ஏன்னா அந்த கூட்டத்தில் எடப்பாடி பார்க்க வந்தவங்க இருப்பாங்க. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளும் ஆண்களும் இளைஞர்களும் எடப்பாடி அவர்கள் வந்தா அவரை போய் பார்க்க நினைப்பாங்கல்ல, ஓட்டு போட போறது இல்லை. அங்கேயும் பொருந்தும். அதிமுக ஓட்டு போடாம வெறுமனே அங்க இருக்கக்கூடியவங்க காசு கொடுத்து காசு வாங்கிட்டு வந்தவங்களும் இருப்பாங்க, அவங்களும் ஓட்டு போட போறது இல்லை. அதுவும் ஒரு பெரிய கூட்டம். அப்போ இது எல்லா இடத்துலயும் இருக்கு. விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால இதை பொதுப்படையா சொல்லக்கூடிய ஒரு ஒரு விமர்சனமா நான் பாக்குறேன். வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும்னா வர்ற கூட்டம் 100% ஓட்டா மாறாது. அதை நம்ம அந்த யதார்த்தத்தை ஒத்துக்கணும். ஆனா வர்ற கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதே அப்படின்னு நீங்க மொத்தமா புறந்தளிட முடியாது. 100 பேர் 50 ஓட்டு மாறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. அப்ப எப்படி அந்த கூட்டத்தை நீங்க புறந்தள்ள முடியும்? திருச்சியில இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு. இந்த கூட்டத்துல நீங்க ஒரு பாதி ஓட்டா யோசிங்களேன். அப்ப ஏதோ ஒரு தொகுதியில் அங்க ஒண்ணு பெருசா ஒண்ணு பண்ண போறாருன்னு தானே அர்த்தம். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஏர்போர்ட்டுக்கு காலையில் 9:30 மணிக்கு வராரு, 10:35க்கு மரக்கடை வந்துடுறதா ஒரு பிளான். ஆனால் இந்த ஒரு 4 மணி நேரம் இதுவரை நம்ம ரோட் ஷோ எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். 2 சைடு பேரிகேட் போட்டால் அங்கிட்டு மக்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கே எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கலை, மக்களை கட்டுப்படுத்தவும் முடியலை. இதற்கு போலீஸ் காரணமா இல்லை விஜய் தரப்புல இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாமா? விஜய் தரப்பு என்ன பண்ண முடியும்? விஜய் தரப்புலேருந்து அவங்க என்ன பண்ண போகிறங்கிறத சொல்லிட்டாங்க. நீங்கள் நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து இங்கே தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க. அறிக்கையும் விட்டாச்சு, விஜய் இது இந்த மாதிரி தான் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி கூட்டம் வரதான் செய்யும். அப்போ கூட்டம் வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காவல்துறை தரப்பு தான் அதில் முன்னேற்பாடோட இருந்திருக்கணும். இல்லை விஜய் தவறு எதுவுமே இல்லை, காவல்துறை தவறும் இல்லை. ஏன்னா இது அளவுக்கு மிஞ்சின கூட்டம். இப்போ இதில் லத்தி சார்ஜ் பண்ண முடியுமா? இல்லை ஒதுங்கி போனேன்னு ஒன்றும் பண்ண முடியாது. தப்பாயிடும் போது அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கூட்டம் அளவுக்கு மிஞ்சி வந்ததுனால வந்த நிகழ்வு இது. ஸோ இதை விஜய் மேலே சுத்தமாக தப்பு கிடையாது. நீங்கள் தப்பு சொல்லணும்னா நீங்கள் காவல்துறை மேலாம் சொல்லணும். பட் காவல்துறை மேலே இதை தப்பு சொல்ல முடியாது. அளவுக்கு மிஞ்சி கூட்டம் வந்தால் என்ன பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல, யதார்த்தம் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படிதான். இன்னொன்று, இந்த சுற்றுப்பயணத்தோட பிளானை பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டமாக செல்கிறார் அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லாரோட ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்போ திருச்சியில் மொத்தம் 9 தொகுதிகள் இருக்கு. 9 தொகுதி, ஆனால் நிறைய பேர் வந்தவங்க வெளி மாவட்டத்திலேருந்து இந்த விஜயை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ மக்களோட பிரச்சனைகளை இன்னும் விஜய் அட்ரஸ் பண்ணுறதுக்கு இன்னும் அந்த தொகுதிகளுக்கு போனால் தான் இன்னும் ஒரு பெரிய ஒரு அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? இது உண்மையா? இப்போ அவர்
ஒரு மாவட்டத்துக்கு திருச்சியில் தான் 9 தொகுதி இருக்குது, மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்கள் 6 தொகுதி இருக்கு. ஓகேவா? என்னோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, அவர் ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு தொகுதியில் ஒரு பாயிண்டே ரொம்ப கம்மி. புரியுது. ஒரு தொகுதியில் இப்போ மத்திய சென்னை எடுத்துக்கிட்டா மத்திய சென்னையில் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் தான் இருக்கா என்ன, அங்கேயே எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் போகணும். அப்போது இது இந்த இந்த திட்டமிடலில் இவங்க கவர் பண்ணக்கூடிய ஏரியா ரொம்ப கம்மி. அதுவும் ஒரே நாளில் 3 மாவட்டங்கள்னா என்ன கவர் ஆகும்? ரொம்ப கம்மி. பட் அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பிளான் படி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிசம்பரோட இது முடியுது, அதுக்கப்புறம் இன்னொரு 3 மாதம் இருக்குது. ஸோ அதுதான் தீவிரமான எலெக்ஷன் பிரச்சாரம். அப்போ தொகுதி வாரியாக போவாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். இது ஒரு முதல் கட்ட ஒரு சுற்றுப்பயணத்துக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதான் நான் பார்க்குறேன். நம்ம இதில் இவ்வளோ மக்கள் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பேரை போய் சந்திக்கணும். நம்ம போன வீடியோவில் நிறைய பேசியிருந்தோம், எந்தெந்த மாதிரி சந்திக்கணும், எந்த மாதிரி விஷயம் பேசணும், யாரெல்லாம் சந்திக்கணும்னு பேசியிருந்தோம். அதுதான் நியாயமாக இருக்கணும். இது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான், அதையும் ஒத்துக்கிறேன். ஆனால் இது நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு சாட்டர்டே போகிற ஒரு வீக்கெண்ட் பொலிட்டிஷியனான்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான், நானும் அதான் கேட்குறேன். ஓகேவா? ஆனால் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிச்சிருக்கதான் நான் புரிஞ்சுக்கிறேன். சாட்டர்டே போயிட்டாங்களா, இன்னைக்கு காலையிலேருந்து லைவ் எல்லா சேனல்லையும். சாட்டர்டே எல்லா வீடுகள்லையும் குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் உட்காந்து பார்க்க போகிறாங்க தமிழ்நாடு முழுக்க. ஸோ இன்னைக்கு முழுக்க அவர் மீடியா கவர் பண்ணுறாரு. இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் 3 நாளும் கன்ஃபார்ம் டிபேட். இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் சேனலில், டிஜிட்டலில் 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் இது நடக்குதா? அடுத்த 3 நாள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அவ்வளோதான். அப்போது இந்த 3 மாதமும் முழுக்க மீடியாவில் அவர் நிறைஞ்சிருக்க போகிறார். இதுவே தினசரி பிரச்சாரமாக இருந்தால், எடப்பாடி பிரச்சாரத்தை பார்த்தீங்களா, முதல் நாள் இங்கே இந்த நாள் ஒரு வாரம் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டுக்கிறது அது பாட்டு நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆகிடும். இன்னைக்கு காலையில் கூட எடப்பாடி அவர்கள் ஒரு இது சேர்த்தாரு, லைவ்ல பார்க்குறேன் வெறும் 81 வியூஸ் இருந்துச்சு. அதே இங்கிட்டு பார்க்குறேன் 13,000 அண்ட் 1,00,000. ஒவ்வொரு சேனல்லையும் 10,000 வியூஸ் இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி யோசிச்சிருக்காங்க. நம்ம இதை ரெகுலராக பண்ணிட்டா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் மறந்துடுவாங்க. வேணாம், நம்ம எப்போவுமே லைம்லைட்டில் இருக்கணும், நம்ம ஒரு டிஸ்கஷனாக இருக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணக்கூடிய பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். ஸோ இவ்வளோ விஷயம் நடக்கும்போது நீங்கள் பார்த்து பாருங்கள். இன்றைக்கி அங்கே மைக் ஒர்க் ஆகலை, நம்ம நிறைய விமர்சனம் சொல்கிறோம். ஆனால் வீட்டில் உட்காந்து பார்க்குற தாய்மார்களையும், அதாவது கட்சி சார்பு இல்லாமல் இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள். விஜய்க்கு ஓட்டு போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. என்ன கூட்டம், இது மாதிரி தானே எல்லா ஊர்லையும் இருக்கும், ஜெயிச்சுவார் போல இருக்குங்கிற ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகுமா இல்லையா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம். எவ்வளோ தூரம் அவர் ஜெயிக்க போகிறாரு, எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாருங்க ரெண்டாவது. பட் அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை கிரியேட் பண்ணுறாரு. அதை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. நல்லதா தப்பா சரியா தவறாங்கிறது வேற டிஸ்கஷன். அவங்க உருவாக்கிக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இந்த நோக்கத்துக்காக அது ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு ஒரு முக்கியமான இது விஜய் அந்த தொடங்கின உரை இருக்கட்டும், மைக் பிரச்சனையை தாண்டி நம்மளுக்கு கொஞ்சம் புரிய முடிஞ்சு. ஆமாம், அவர் திருச்சியை தொடங்கின விதமாக இருக்கட்டும், இது எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் தொடங்கி ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் ரசிகர்களையும் அண்ணாவோட ரசிகர்களையும் தன் பக்கம் ஈர்ப்பதற்காக இந்த இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு இது இருக்குது. இது உண்மைதானே? அவரோட அரசியலில் எம்ஜிஆரையும், ஏன்னா முதல்ல கொள்கை தலைவர்கள் அப்படின்ற ஒரு 5 பேர் எடுத்தார். பட் அதுக்கப்புறம் அவர் கொள்கை தலைவர்களை வைக்கிறதோட அறிஞர் அண்ணாவையும் இந்த இதுலேயுமே முன்னிலைப்படுத்துகிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் மூவாக பார்க்கலாம்? அவர் கொள்கை தலைவர்கள் வழிகாட்டிகள் வச்சதெல்லாம் அவரோட கட்சியோட கொள்கை தலைவர்கள் வழிகாட்டிகள். ஓகேவா? இது இந்த எலெக்ஷனுக்கான எலெக்ஷனில் முன்னிலைப்படுத்தக்கூடிய 2 முகம். இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, 67ல் இங்கே காங்கிரஸை மாற்றிட்டு எப்படி ஒரு பெரும் புரட்சியோட அண்ணா வந்தாரோ, 77ல் எப்படி எம்ஜிஆர் வந்தாரோ, அதற்கு பிறகு நான் வரலாறு திரும்புகிறத ஏன் வச்சிருக்காங்க கோட்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அரசியலே ஸ்ட்ராட்டஜியாக மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, காலச்சூழலில் இது மாறி இருக்கு. ஸோ அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து அவர் அந்த விஷயத்தை முன்னிறுத்துறாரு. அண்ணா, எம்ஜிஆர், அதுக்கு பிறகு நான், அந்த மாதிரி நான் உட்கார போறேன், ஒரு பெரிய சேஞ்ச் இந்த எலெக்ஷனில் கிரியேட் பண்ண போறேங்கிற ஒரு விஷயத்த. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய கோவத்தை உண்டாக்கும்ல. ஏன்னா எங்களோட தலைவரை நீ எல்லா இடத்துலையும் சொல்றது பர்சனலாக ஒரு கோவத்தை உண்டாக்கும். ஒரு கட்டத்திற்கு மேலே ஒரு கட்சி தலைவர் பொதுவான தலைவராக மாறிடுவார். காமராஜர் காங்கிரஸோட தலைவர் தான். அவர் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழருக்கான தலைவராக மாற்றிட்டாங்க. அப்போ காங்கிரஸை ஏன் திமுக கையில் எடுக்கிறாங்க? காமராஜரை அவங்க அதை பண்ணியிருக்காங்க தானே. அப்போ காமராஜர் முதல் முறையாக திமுக கையில் எடுக்கும்போது காங்கிரஸ் என்ன யோசிச்சிருப்பாங்க? நீங்கள் தலைவரை தோக்கடிச்சீங்க நீங்கள். அதுதான் முதல் முறை தான் அது இருக்கும். ஒரு கட்டத்திற்கு மேலே எல்லாருமே பொது தலைவர்கள் தான். 25 வருஷம் கழிச்சு கலைஞருமே பொது தலைவர் தான். கலைஞர் எப்படி வந்தாரோ அது மாதிரி வருவேன். அடுத்து அன்னைக்கு வரக்கூடிய ஒரு நடிகரோ இன்னொரு தலைவரோ பேசுவாப்ல. உண்மை. காமராஜருக்கும் அண்ணாவுக்கும் எந்த வகையிலையும் குறைந்தவர் கிடையாது. இன்னொன்று, ஒரு பொலிட்டீஷியனா அவர் கிரியேட் பண்ண இங்க விஷயங்கள் ரொம்ப நிறைய.
ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டோட பொலிட்டிஷியன் அவர். தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பின்னு திமுக காரங்க சொல்லுவாங்க, அது பொய் கிடையாது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னும் 25 வருஷம் கழிச்சு ஜெயலலிதாவும் பொதுவான தலைவர் தான், கலைஞரும் பொதுவான தலைவர் தான். ஸோ அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். இதுல கோவப்படுறது ஒன்றும் இல்லை. என்ன விமர்சனம் பண்ணிக்கலாம், எங்க தலைவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு எங்க தலைவரை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு காங்கிரஸ் விமர்சனம் பண்ண மாதிரி இன்னைக்கு திமுக மதிமுக விமர்சனம் பண்ணிக்கலாமே தாண்டி அதை நீங்க தவிர்க்க முடியாது. புரியுது. இன்னொரு ஒரு முக்கியதா நம்ம முன்னாடி இன்டர்வியூல பேசணும், அவர் திமுக எதிர்ப்பை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும் அப்படின்றப்ப இந்த தடவை பாஜக எதிர்ப்பையும் அவர் முன்னிறுத்தி பேசினாரு. நீட் பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல கச்சத்தீவு மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும் முன்னிறுத்தி பேசினார். அண்ட் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போனதை அவங்க நிறைவேற்றவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பன்னீர்கள் சொன்னார்களே செய்தார்களா அப்படின்ற ஒரு இதை முன்னிறுத்தினார். இது அவரோட அரசியல் மூவுக்கு அடுத்த மூவா இருக்கலாமா? நம்ம போன வாட்டி அவர்கிட்ட சொன்னது, நீங்க திமுகவே நீங்க ப்ராப்பரா விமர்சனம் பண்ணல அப்படிங்கிறது தான் எல்லாரோட விமர்சனமா இருந்தது. நீங்க மேம்போக்கா விமர்சனம் பண்றீங்கிறது. இந்த வாட்டி 2 விஷயத்த பார்த்தேன் நான். ஒன்று, நம்மளே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் நானே, அவர் திமுக விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு பெருசா ஒன்றும் வேணாம். அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, மேனிஃபெஸ்டோ தூக்கி வச்சு எதெல்லாம் நிறைவேறல அதை பேசினாலே போதுமானது. ஸோ அந்த விஷயம் ஒன்று. இன்னொன்று, தொகுதி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் அட்ரஸ் பண்றாரு. ரொம்ப முக்கியமாக ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம் அந்த கிட்னி திருட்டு ஹாஸ்பிட்டல் எம்எல்ஏவோடது. அப்புறம் 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மணற்கொலை ஈடுபடுறாங்க. இது பொதுவான குற்றச்சாட்டு, இது யார் வேணா சொல்லிடலாம். அது உண்மையா போயாங்கிறது இப்போ அவங்க தான் அதற்கு கவுண்டர் கொடுக்கணுங்கிறது ஒன்று இருக்கு. பட் இந்த கிட்னி இஷ்யூ அட்ரஸ் பண்ணது ஒரு சீரியஸான விஷயம். அப்புறம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப நாளாக ஒரு பெர்ஃப்யூம் ஃபேக்டரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, விவசாயிகளுக்கான பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி தொகுதி வாரியான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறது ஒன்று. அப்புறம் மெயினாக இது எல்லா இடத்துலையும் பேசுவார்னு நினைக்கிறேன், திமுகவோட வாக்குறுதி. ஏன்னா இது தொகுதி பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த எல்லாருக்குமான பிரச்சனைங்கிறதுனால. ஸோ நம்ம விஜய் அவர்கள் மீது எனக்கு இதுவே பத்தலை. பட் விஜய் போன வாட்டி நம்ம 2 மாநாட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் நகர்ந்து வரக்கூடிய இடம் பெட்டரா இருக்கு. இன்னும் அந்த வாக்குறுதி சொன்னீங்களா, நிறைவேற்றினீங்களாங்கிறத இன்னும் டீட்டெயிலாக பேசலாம், இன்னும் எஃபெக்டிவாக பேசலாம், இன்னும் தொகுதி சார்ந்த பிரச்சனையை இன்னும் எஃபெக்டிவாக பேசலாம் அப்படிங்கிற என்னோட கருத்து. பட் அவரோட சைட்லேருந்து இது ஒரு நல்ல மூவாக பார்க்குறேன். இது வரைக்கும் என்ன போன வாட்டி பெரிய விமர்சனம் அதுதான் வந்தது. அதனால இந்த வாட்டி அவர் வாரிசு அரசியல் இதெல்லாம் பேசவே இல்லை, அவர் ஜென்ரல் டாபிக் பேசல, டைரெக்டா விஷயத்துக்குள்ள வந்துட்டாருங்கிறத பெட்டர் மூவ்மெண்ட்டாக தான். ஆனால் அந்த பாஜகவையும் திமுகவையும் ஒரே இடத்துல எதிர்க்கிறது அவரோட அரசியலுக்கு அடுத்த இதுக்கு நல்லதாக அமையுமா? இல்லை ஏன்னா இது திமுக 2021 திமுகவை அகற்றுறது தான் அவரோட முதல் இதாக இருக்கும். ஏன்னா சட்டசபை தேர்தல் அதில் பாஜகவையும் எதிர்ப்பு திமுகவையும் ஒரே இடத்துல வச்சு எதிர்க்கார். பார்த்தா ஒரு 6 இது பாஜகவையும் எதிர்த்தார், அடுத்து திமுகவையும் எதிர்க்கார். இது நல்ல ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கலாமா? எனக்கு பர்சனலி ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக பாஜகவையும் திமுகவையும் ஒரே தட்டில் வைக்கதே நான் ஒத்துக்கல. பாஜக வேறு, திமுக வேறு இல்லையா? திமுக சரி, அதிமுகவும் சரி, தமிழகத்திற்கு செஞ்ச நல்ல விஷயம் அவ்வளோ இருக்கு, நமக்கு அவங்க மேலே அவ்வளோ விமர்சனமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜகவையும் திமுகவையும் நீங்கள் ஒரே தட்டில் வைக்கவே முடியாது, வைக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து பர்சனலி. பட் அஸ் எ பொலிட்டீஷியன் அவர் என்ன பார்க்குறாருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனில் நமக்கு திமுக தான் எதிரி, ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே பாஜக எதிரியா பார்க்குறாங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, உண்மையை புரிஞ்சு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் பாஜக எதிர்க்காம இருக்க முடியாது. ஸோ அப்போ 2 பேரையும் சேர்ந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கும்போது 2 பேரையும் ஒரே தட்டில் வச்சு ட்ரீட் பண்ணுறதை நமக்கு தோணும். ஸோ அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழகத்தில் பிஜேபி எதிர்ப்புக்கும் பெரிய வாக்கு இருக்குல்ல, ஒன்று. இன்னொன்று, நீங்கள் பிஜேபி எதிர்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி பிடின்னு சொல்லிடுறீங்க. இந்த எலெக்ஷனில் நம்ம பிஜேபி பற்றி பேச வேண்டியது இல்லை, நம்ம திமுக பற்றி பேசினா போதுமானது. ஆனால் பிஜேபி எதிர்ப்பு அரசியல் இங்கே ஒரு பெரிய வாக்கை வச்சிருக்கு. இல்லைன்னா அது ஒரு பெரிய சந்தேகத்தையும் கேள்வியும் உருவாக்கும். இன்னைக்கு தமிழகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபி குறித்து அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது நீங்கள் தெளிவுபடுத்தி ஆகணும். அப்போ பிஜேபி நான் முழு முதல் எதிரியாக கருதுகிறேங்கிற அவர் தெளிவாக சொல்கிறார். ஸோ அங்கே ஓகே. ஸோ மெஜாரிட்டி எதிர்ப்பு திமுக பக்கமும் மினிமமாக பிஜேபி பக்கமும் இருக்குது. ஓகே. இன்னொரு ஒரு முக்கியதாக இதுவரை அவர்கிட்ட கேட்டது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு இதை எல்லாருமே கேட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கா? ஏன்னா ஒரு திமுக அதிமுக மாதிரி ஒரு கட்சி இருக்குது, ஒரு கட்சி வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு நீங்களே கேட்டிருக்கேன்னு நினைக்கும்போது இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் தேவையில்லாததெல்லாம் போய் நான் செய்வேன்னு சொல்ல மாட்டேன், என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் செய்வேன்னு சொல்லிட்டு காமன் பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் இருக்க காமன் பிரச்சனைகள், அதாவது மின்சாரம், இதெல்லாம் நான் நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்கு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதை இன்னும் டீட்டெயிலாக பேசணும்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள், முதியோர்கள், பெண்கள், மாற்றுப்பாதை இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்கிறார், இதுக்கெல்லாம் நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது. அங்கே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டினார், இங்கே நோ காம்ப்ரமைஸ்னார். பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. அதை இன்னும் என்ன பண்ண போகிறாருன்னு பேசணும், ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறாருன்னு பேசணும். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திரும்பவும் அதே மாதிரி ஒன்று சொல்கிறாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முன்னாடியே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டா அது கிட்டத்தட்ட மேனிஃபெஸ்டோ.
எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த அந்த மேனிஃபெஸ்டோ நல்லதா இருக்கிற பட்சத்தில் அதிமுகவினர் திமுகவினர் அதை கைப்பற்றிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? கமல்ஹாசன் சொன்ன பெண்களுக்கான மாத ஊதிய தொகை எப்படி மகளிருக்கான உரிமை தொகையாக மாறுச்சோ அது மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல எக்ஸ்ட்ராடினரியான அறிவிப்பா திட்டமா இருக்கிற பட்சத்தில் மேபி அதனால கூட இந்த சுற்றுப்பயணத்துல நம்ம வந்து அப்படிதான் சொல்லுவார் நினைக்கிறேன். இதெல்லாம் நாங்க பண்ணுவோங்கிறதா சொல்லுவார் நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவரை காத்திருப்போமே. ஓகே.